ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் பப்ஸ் vlogs. நான் உங்கள் பவித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா, வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சிமேடு அப்படின்ற ஊரில் இருக்க சிவன் கோயில் பற்றி. அதாவது பெரியமலை சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்கிறாங்க. பட் அது ஒரு சின்ன குன்று தான், ஒரு 50 படிகளை கொண்ட ஒரு சின்ன குன்று. பட் பார்க்கவே ரொம்ப அழகான ஒரு அமைதியான இடமா இருந்துச்சு. எனக்கு மனசுக்கு பிடிச்ச, மனசுக்கு நிறைவான ஒரு கோயில் கூட நான் சொல்வேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த கோயிலில் இருக்க பளிங்கு கல் விநாயகரும் இதில் பிரசித்தி பெற்று விளங்குகிறாரு. ரொம்பவே அமைதியாகவும் அழகாகவும் இருந்துச்சு. பாருங்கள், இப்போ நம்ம பார்க்குறவர் தான் இந்த பளிங்கு கல் விநாயகர். இந்த மாதிரியும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. அந்த மாதிரி பக்கத்தில் ஒரு சித்தர் ஒரு வாசம் பண்ண இடம் அப்படின்னும் இந்த கோயிலில் வச்சுருக்காங்க. இதுதான் அந்த சித்தர் வாசம் பண்ண இடம். கோயிலில் எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லவும் நான் கொஞ்சம் பயத்தோடவே எடுத்துகிட்டு இருந்தால் அதான் இதுவாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதோடு அதை சுற்றி ஃபுல்லாக வயல்வெளிகள், அப்புறம் ஏரி இருந்துச்சு தூரமாக. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே அழகான ஒரு அமைதியான இடம். ரொம்ப யார் இங்கே போனாலும் அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிரும். இந்த கோயிலை கட்டினவங்க ஆதி காலத்தில் இருக்கவங்க கட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக நிறுவி மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தவர் பெருமாள் ஐஏஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அவர் தான் சிவயோகியாக இருக்கார். அவர் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருந்துமே இந்த கோயிலை பராமரிச்சுட்டு நிறுவி வந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். அவர் இறந்தும் போயிட்டார். ஆனாலும் அவரோட சிறப்புகள் இன்னும் மாறலை. ரொம்பவே அழகான ஒரு கோவில். கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்க வேண்டிய ஒரு கோயில். நம்ம முருகப்பெருமான் அது மாதிரி இங்கே திருவண்ணாமலையும் இங்கேருந்து அந்த மலை தெரியுது அப்படின்ற மாதிரி திருவண்ணாமலை தரிசனம்னு போட்டு எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் அந்த திருவண்ணாமலை. இதுதான் பாருங்கள், சிவனை தரிசனம் பண்ணிக்கோங்க எல்லோரும். இதுதான் அந்த மூலவர் சன்னிதானம். ஆனால் அங்கே ஃபோட்டோ எடுக்கலாமான்னு தெரியலனால நான் எடுக்கலை. இதுதான் அந்த கல்வெட்டு. இந்த கோவிலில் யார் கட்டினான்ற டீட்டெயில்ஸ் இந்த கல்வெட்டில் இருக்குது. இந்த கோவில் சார்ந்த இடமும் தியான பூமினும், இங்கே தியானம் பண்ணுறவங்களுக்கு முக்தி அப்படின்னும் இங்கே இருக்க கல்வெட்டில் இருக்கிறதா இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. எல்லாரும் போய் தரிசனம் பண்ணி நல்லா இருங்க. வணக்கம், நன்றி.